ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெஜ் பன்னீர் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் எல்லாத்தையும் எடுத்து வேக வச்சுக்கணும். வேக வச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கணும். வேக வச்ச காய்கறிகளை நல்லா மசிச்சுக்கணும். அது கூட துருவி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கூட 2 பிரெட் ஸ்லைஸை லேசாக தண்ணியில் முக்கிட்டு பிழிஞ்சிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி கையில் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கணும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு மாவு பதத்துக்கு அதை கரைச்சி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு கட்லட்டாக எடுத்து அந்த மாவில் முக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்படியே எல்லா கட்லட்டையும் செஞ்சு வச்சுக்கணும். எண்ணெய் காய வச்சு ஒவ்வொரு கட்லட்டாக எடுத்து பொரிக்க வேண்டியது தான். மிதமான சூட்டில் எடுத்து பொரிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.